பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பாருங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கானது. எவ்வளவு பெரிய எதிரிகள் வரட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எத்தனை பெரிய சூழல்களுக்கு கூட இருக்கட்டும், சொல்லுகிறாரு, சோர்ந்து மாத்திரம் உட்கார்ந்துராதே, ஓடிக்கொண்டே இருந்து எழுந்து போரடின்னு சொன்னார். எந்த சூழலிலும் பாருங்க, அந்த தொடர்ந்து நீங்க அந்த ஏசாயா 41:10 வாசிங்கன்னா அவர் சொல்லிக்கொண்டே வருவார். உன் சத்துருக்களின் மேலே உனக்கான வெற்றி, உன்னுடைய சூழ்நிலைகளின் மேலே உனக்கான வெற்றி. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை புதிதாக்குவேன், நான் உன்னை கூர்மையாக்குவேன். நீ பாரு, புதுப்பிக்கப்பட்ட நிலைமையில என்ன செய்வாய், உன் சத்துருக்களை மேற்கொள்வாய். ஏன்னா வாக்குத்தத்தம் வருகிற போது நாம் என்ன நினைக்கிறோம், வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நியாயாதிபதிகள் 6:11-12 வேதம் சொல்லுகிறது, கிதியோன் மீதியானியருக்கு பயந்து என்ன செய்தான்னு சொன்னா, அந்த கோதுமையை அப்படியே ஆலை ஓரமா கொண்டு வந்து போரடித்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா மீதியானியர்கள் வந்து அன்றைக்கு எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய் கொண்டு இருந்த ஒரு நேரம், சுட்டெரித்து போட்டு கொண்டு இருந்த ஒரு நேரத்துல கிதியோன் பாருங்க, அவன் வயலை எவ்வளவா பாதுகாத்தது மாத்திரம் இல்ல, அறுவடையை முதித்து கொண்டு வந்து போரடித்து கொண்டு இருக்கிறான். அங்கே வந்து தூதனானவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சொன்னா, எங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? நம்மளும் அப்படித்தானே சொல்றோம். கிதியோன் அப்படிதான் சொன்னான், எல்லாம் கரெக்டு தான், ஆனா அவர் இருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு எதிரிகள், ஏன் இப்படி ஒரு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை, ஏன் கைவிடப்பட்ட நிலைமை, கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் இவைகள் நடக்கிறது? கிதியோன் அப்படிதான் பதில் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தை சொல்லுகிற, இல்ல இல்ல அவரும் கூட இருக்கிறான். கிதியோன் சொன்னா, சாதாரண நிலைமையில இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், இந்த குடும்பத்தில் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் சொன்னார். இல்லை இல்லை, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லாம் மீதியானியரை நீ முறியடிப்பாய். பாருங்க, தேவன் அவனுக்கு என்ன செய்தாரா, உதவி செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தம் பண்ணால் நான் உன் கூட இருப்பேன். அதனால்தான் பாருங்க, திரளான ஜனங்களோடு கூட கிதியோன் புறப்பட்டு வருகிற போது ஆண்டவர் நிறுத்தினார். இல்ல, இவங்களெல்லாம் தேவையில்லை, ஒரு 300 பேரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த யுத்தத்தை நடத்துகிறான். அந்த யுத்தத்தில் தேவன் பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா, வெற்று பானையும் ஒரு தீவட்டியையும் கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துவார். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமென் என்றும். வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தரையிலே விடாது.